ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் சூரை மீனை வாங்கி கழுவி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம். ஊறுகாய் செய்கிறதுக்கு மசாலா போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சோண்டு வத்தல் தூள், மல்லித்தூள் சேர்க்கக்கூடாது. அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட். லாஸ்ட்டில் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கணும்னா ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு வினிகர் ஊற்றணும். நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 1 வீக் வரை கெட்டு போகாது. வினிகர் ஊற்றாட்டியும் வினிகர் சேர்க்காட்டியும் பிரச்சனை கிடையாது. ஸோ நாங்கள் செஞ்சு பார்க்குறதுக்காக அப்படி சொல்கிறோம். ஸோ நாங்கள் இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இனி நல்லா விரசி நாங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா எண்ணெயை காய வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ மீனை பொரித்து எடுத்தாச்சு. பொரித்து எடுத்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஊறுகாய் செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா வெடித்து வந்த உடனே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெந்தயம், சரியா, வெந்தயம் போடணும். அடுத்து துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி, அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா 2, அதுக்கு பிறகு நம்ம கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு நம்ம அந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். கரிஞ்சிடக்கூடாது, வேக வைக்கணும். நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது கொஞ்சமாக வெந்த உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கி கொஞ்சமாக வத்தல் பொடி சேர்க்கணும். வத்தல் பொடி சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்கணும். அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே அங்கே பொரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த மீன் துண்டை எடுத்து உள்ளே தட்டி, ஆல்ரெடி அது பொரிஞ்சிருக்கனால வெந்திருக்கும். ஜஸ்ட் அந்த மசாலா பிடிக்கிறதுக்காக ஒரு 2-3 கிண்டணும். கிண்டிட்டு தேவைக்கேற்ப உப்பு போடணும். உப்பு போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது ஒரு சிம்பிளான மீன் ஊறுகாய் தான். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆனால் உடனே சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு கேட்டால் ரொம்ப நல்லா இருக்காது. உடனே சாப்பிட்டா அந்த மசாலா உள்ளே பிடிச்சிருக்காதுல்ல. அதனால் ஊற தான் நல்லாயிருக்கும். அடுத்த நாள் சாப்பிட்லாம், அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்லாம். அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது அந்த மசாலா உள்ளே பிடிச்சி நல்லாயிருக்கும். பிடிச்ச உடனே இப்படி தான் இருக்கும் ஊறுகாய். அதுக்கு மேலே நம்ம மாதக்கணக்காக வைக்கிறதா இருந்தால் பேருக்கு வினிகர் சேர்க்கலாம். இல்லை 1 வாரம் வைக்கிறதா இருந்தால் வெளியே வச்சாலும் கெட்டு போகாது. அப்படி சாப்பிட்லாம். ஓகே, பாய்.